இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நங்கேரி சட்டமன்றத்தை போன்று 6 நாடாளுமன்ற தொகுதிகள் காலியானதாக மக்களவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும். பர்சத்து கட்சி கோரிக்கை. கிளாந்தான் நங்கேரி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அம்மாநில சட்டமன்ற தலைவர் டத்தோ முகமது அமீர் நிக் அப்துல்லா நேற்று அறிவித்திருந்ததை மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல்லும் பின்பற்ற வேண்டும் என பர்சத்து கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. பர்சத்து கட்சியில் உறுப்பினர் தகுதியை இழந்துள்ள தங்களது 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளும் காலியானதாக அவர் அறிவிக்க வேண்டும் என பர்சத்துவின் இளைஞர் பிரிவான அர்மாடா தலைவர் ஒன் அஹ்மத் ஃபைசால் ஒன் அஹ்மத் கமால் வலியுறுத்தினார். அந்த 6 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை அங்குள்ள மக்களுக்கே திருப்பியளிக்க வேண்டும் என்றார் அவர். கிளாந்தான் சட்டமன்ற தலைவரின் நேற்றைய அறிவிப்பு மக்களின் விருப்பத்திற்கு ஏற்பவும் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் ஏற்படுத்தி தந்துள்ள ஜனநாயகத்திற்கு மதிப்பளிக்கின்ற வகையிலும் அமைந்துள்ளது. 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமின்றி ஸ்லாங்கூரில் மாநில மந்திரி வசார் டத்தோசரி அமீருடின் ஷாரிக்கு ஆதரவளித்துள்ள டத்தோ அப்துல் ரஷீத் அசாரியின் சலாட் கிளாங் சட்டமன்ற தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட வேண்டும் என ஒன் அஹ்மத் ஃபைசால் வலியுறுத்தினார். பினாங்கு சுங்கைபக்காப் சட்டமன்ற தொகுதியை தற்காப்பதில் பரிகாத்தா நேஷனல் இம்முறை சிரமத்தை எதிர்நோக்குவதை பெயர் குறிப்பிட விரும்பாத அக்கூட்டணியின் முக்கிய தலைவர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஜூலை மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அத்தேர்தலில் மலாய் அல்லாத வாக்காளர்களின் மனங்களை வெல்வதில் அக்கூட்டணி தோல்வி கண்டுள்ளது. கிட்டத்தட்ட அத்தரப்பினரில் பெரும்பான்மையினர் பக்கத்தான் ஹரப்பானுக்கு ஆதரவாகவே உள்ளனர். நிலைமை அவ்வாறு இருக்க பெரும்பான்மை மலாய் வாக்காளர்களின் ஆதரவும் பரிகாத்தான் நேஷனலுக்கு சரிய தொடங்கியிருப்பதாக அவர் கூறினார். பக்கத்தான் ஹரப்பான் ஒன்றும் பலம் வாய்ந்த கூட்டணி அல்ல. ஆனால் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி தற்போதைக்கு மிகவும் பலவீனமாக உள்ளது. பக்கத்தான் ஹரப்பானுடன் தேசிய முன்னணியின் கடைநிலை உறுப்பினர்கள், குறிப்பாக பினாங்கு அம்னோவினர் கொண்டிருக்கின்ற பலம் பரிகாத்தான் நேஷனல் மீதான மலாய்க்காரர்களின் ஆதரவை குறைக்க செய்யும். ஆகையால் சுங்கைபக்காப் இடைத்தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது என்றார் அவர். அனைத்துலக போட்டியாற்றல் தரவரிசையில் மலேசியா 34வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் சரியான தடத்தில் இல்லாததை பிரதிபலிப்பதாக பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் சாடியுள்ளார். நிர்வாக மேம்பாட்டுக்கான அனைத்துலக கழகம் IMD வெளியிட்டுள்ள அந்த தரவில் சிங்கப்பூர் முதலிடத்தில் உள்ளது. உள்கட்டமைப்பை தவிர அளவிடப்பட்ட இதர அனைத்து துறைகளிலும் மலேசியா பின்தங்கியுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவத்திற்கு பேரடியாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அது தவிர சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட வர்த்தக பள்ளி ஒன்று வெளியிட்டுள்ள தரவின்படி 14 நாடுகளை உட்படுத்திய ஆசிய பசிபிக் நாடுகளிலும் மலேசியா 4 இடங்கள் பின்தள்ளப்பட்டு 10வது இடத்தில் உள்ளது. தென்கிழக்கு ஆசியாவிலும் தாய்லாந்து, இந்தோனேசியா ஆகிய நாடுகளை விட மலேசியா பின்தங்கியுள்ளது. நாட்டின் வரலாற்றில் அனைத்துலக போட்டியாற்றல் தரவரிசையில் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்துக்கு பின்னால் மலேசியா தள்ளப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும். போட்டியாற்றலுடனும் வலுவான பொருளாதாரத்துடனும் ஆசியாவின் புலியாக பார்க்கப்பட்ட மலேசியாவுக்கு அந்த தரவுகள் கசப்பான ஒன்றாகவே அமைந்துள்ளன. இனியும் வெறும் வார்த்தைகளால் ஆட்சி புரிவதை விட நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் அன்வார் முனைப்பு காட்ட வேண்டும் என முஹிடின் அறிவுறுத்தினார். SPM பொதுத் தேர்வின் தரம் மேம்படுத்தப்பட வேண்டுமே தவிர அதனை அகற்றுவது சிறந்த நடவடிக்கையாக இருக்காது என பேச் எனப்படும் கல்விக்கான பெற்றோர் நடவடிக்கை பணிக்குழுவின் தலைவர் நோர் அசிமா அப்துல் ரஹீம் வலியுறுத்தினார். அண்மையில் வெளியாகியிருந்த SPM தேர்வு முடிவை பார்க்கையில் அத்தேர்வை எழுதாத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. SPM தேர்வை மாணவர்கள் நேர விரயமாக கருதுவதை காண முடிகின்றது என்றார் அவர். நடப்பில் SPM தேர்வை உயர்நிலை சிந்தனை திறனுடன் அணுகுவதை காட்டிலும்
மாணவர்கள் மனனம் செய்து அத்தேர்வை எழுதுவதில் முக்கியத்துவம் வழங்கும் வகையில் உள்ளது. ஆகையால் அமாலி எனப்படும் நடைமுறை பாடங்களை அதிகம் கொண்ட பாடத்திட்டங்களை உட்படுத்தி அத்தேர்வில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். பொதுத் தேர்வுகள் மாணவர்களின் கல்வி ஆற்றலை மதிப்பீடு செய்வதோடு அவர்கள் வேலை செய்வதற்கான பயிற்சிகளையும் வழங்கும் வகையில் இருக்க வேண்டும். வேலைகளை தேடும்போது அது மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பை வழங்கும் என நூர் அசிமா வலியுறுத்தினார். சிங்கப்பூர் மரீனா சவுத் பியர் படகு துறை தளத்தில் கப்பலை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நிகழ்ந்த விபத்தில் மலேசியாவை சேர்ந்த 22 வயதுடைய முக்குளிப்பாளர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை மணி 2:10 அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் முக்குளிப்பாளர்களுக்கான படகின் விசிறி ஒன்றில் அவரது உடல் சிக்குண்டதாக அந்நாட்டின் ஆட்பலத்துறை அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். சிங்கப்பூர் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் கடும் காயங்கள் காரணமாக உயிரிழந்தார். அச்சம்பவம் குறித்து விசாரிக்கப்பட்டு வரும் வேளை அனைத்து முக்குளிப்பு நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்க சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வேளையில் அச்சம்பவத்தில் குற்ற செயலுக்கான கூறுகள் இல்லாதது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறிய சிங்கப்பூர் போலீஸ் அது குறித்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. மக்காவிற்கு புனித யாத்திரைக்கு சென்ற மலேசிய யாத்ரீகர்களில் மேலும் 6 உயிரிழந்துள்ளனர். அதன் வழி அந்த புனித யாத்திரையில் இதுவரையில் உயிரிழந்த மலேசியர்களின் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளதாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் செனட்டர் டாக்டர் முகமது நயீம் பின் மொக்தார் தெரிவித்தார். உயிரிழப்பதற்கு முன்பு அந்த 6 அவர்களது ஹஜ் கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளனர். 54 முதல் 75 வயதுக்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் நெஞ்சுவலி, நுரையீரல் அழற்சி, இரத்தத்தில் கிருமி தொற்று ஆகியவை காரணமாக உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் குறித்த தகவல் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக முகமது நயீம் கூறினார். நகரி சம்பிலான் பாடிக்சனில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் ஆடவர் ஒருவர் அவரது மனைவியை தாக்கியது தொடர்பில் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. 37 மற்றும் 38 வயதுடைய அத்தம்பதி இடையே நிகழ்ந்த சண்டை குறித்து 31 வினாடிகள் கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் பரவலான நிலையில் அது குறித்து நேற்று மாலை மணி 3 அளவில் தங்கள் தரப்புக்கு தகவல் கிடைத்ததாக பாடிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஐடி ஷாம் முகமது தெரிவித்தார். தொடக்கக்கட்ட விசாரணையில் அச்சம்பவம் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி காலை மணி 9:50க்கு பாடிக்சனில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் நிகழ்ந்தது கண்டறியப்பட்டது. சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதியில் வேறொரு பெண்ணுடன் கணவர் தங்கியிருந்ததை அறிந்த மனைவி குழந்தை பிறந்து 1 வாரம் ஆனதை கூட பொருட்படுத்தாமல் நேரடியாக அங்கு சென்று கூச்சலிட்டுள்ளார். அப்பெண்ணை அவ்வாடவர் தாக்கியதால் அவருக்கு கன்னத்தில் காயமும் உடலின் சில பகுதிகளில் வலியும் ஏற்பட்டது. அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக ஐடி ஷாம் கூறினார். மின்சார ஜெனரேட்டரை ஏற்றி வந்த ஹீனோ வகை லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்த பள்ளத்தினுள் நுழைந்து விபத்துக்குள்ளானதில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார். பஹாங் பக்கான் ஜலான் குவாந்தான் சகாமாட் சாலையின் 72வது கிலோமீட்டரில் நேற்றிரவு மணி 8:55க்கு அந்த விபத்து நிகழ்ந்தது. கடும் காயங்களுக்கு இலக்கான 29 வயது முகமது ஃபர்ஹான் டகாங் எனும் அவ்வாடவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. விபத்து நிகழ்வதற்கு முன்பு அங்கு தற்காலிக மேம்பாலத்திற்கு செல்வதற்கான வழி குறித்து வைக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை பதாகையை அவ்வாடவர் கவனிக்காமல் வேகமாக லாரியை செலுத்தியுள்ளார். அதன் பின்னரே அந்த விபத்து நேர்ந்துள்ளது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாக பக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஜைடி மாட்ஸின் தெரிவித்தார். சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக பக்கான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக முகமது ஜைடி கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.